ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரம் முனிய நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நமக. நேற்று நாராயண நாமமும் திருவடியின் பெருமையும் பற்றி சிறு அனுபவித்தோம். அதில் கடைசியாக நன்னாதார் 449 மொழி முதல் பாட்டில் பாசுரத்தில் நன்னாதார் முருவளிப்பு நல்லுத்தார் கரைந்தேங்கி எண்ணாரா துயர் விளைக்கும் இதுன்னு உலகேற்கை அப்படின்ட்டு அடியேனே பணிகொண்டாய் சாமாரேன்னு பார்த்தோம். இதுக்கு என்ன அர்த்தம்? எம்பெருமான் எப்படி சொல்கிறாருன்னா, எம்பெருமானே சர்வரட்சண சாமர்த்தனாய் சர்வ நிர்வாகனாய் நீ இருக்க, இந்த சம்சாரிகள் அதை அளவு கடந்த துன்பங்களை அனுபவித்து கொண்டிருப்பதை என்னால் பொறுத்திருக்கவே முடியலை, பார்க்கவே முடியலை. இவர்களின் துயரங்களை தீர்ப்பதோ இவர்கள் படும் துன்பங்களை கஷ்டங்களை நான் சிந்திக்க வேண்டாதபடி என்ன முடிப்பதோ செய்ய வேணும் என்று கூறுகிறார். இல்லை நன்னாதார் முருவளிப்பர் நல்லுத்தார் கரைந்தேங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, உலகத்தில் ஒருத்தன் இருக்கான், அவன் ஒருத்தர் எல்லாருக்குமே நல்லவனா, ஒருத்தர் எல்லாருக்குமே தீமை இருக்க முடியாது. அப்பேற்பட்டவன் ஒருத்தர் நல்லவர்கள் ஒருவனுக்கு கஷ்டம் வரும் பொழுது அவன் நண்பர்கள் அனைவருமே ஐயோ கஷ்டப்படானே செய்யணுமேன்ட்டு ஓடி பரிதை வச்சு மனதால் ஹெல்ப் பண்ணி இது பண்ணிட்டுருப்பான், ஹெல்ப் பண்ணுவான். அவனுக்கு சில வேண்டாதவனும் இருப்பான் இல்லையா, அப்பாடா மாட்டின்டாண்டாயவன், இதுக்குத்தான் இத்தனை நாள் காத்துட்டு அடிபடணும் கண்டிப்பாக, என்ன இவன் கஷ்டப்பட்டது நம்ம அப்போ கண் குளிர இருக்கிற மனசு திருப்தியாக சந்தோஷமாக இருக்குன்ட்டு ரொம்ப குதூகலித்து டான்ஸ் ஆடின்ட்டு தன் சந்தோஷத்தை வெளியிலே காட்டின்ட்டு இருப்பாளாம். அது எப்படி இருக்குன்னாக்க, ஒருத்தன் நல்ல ஒரு விஷயத்துக்கு போகச்ச ஒரு சுபகாரியங்கள் சாதாரணமாகவே எல்லோரும் புது வேஷ்டி போட்டுப்பா, நல்லா பந்தி போஜனங்கள்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு வெத்தலை பாக்கு போட்டுக்கிற வழக்கம் உண்டு. இந்த ஆள் பகைவனாக இருந்தானே, கெட்டதை நினச்சானே, அன்னை வெத்தலை பாக்கு போண்டதே இல்லைங்கன்னா மனசு ஒரு தூஷணம் எல்லாம் தான். அது புதுசு அசல் வாழ்ந்தான் 10 நாள் பட்னி அப்படி இருக்கக்கூடியவன் அடுத்த அந்த ஆள் வாழ்ந்தான்னாக்க நம்ம ரொம்ப ரொம்ப துக்கப்படுவானாம். அவன் கஷ்டப்படைச்ச என்றைக்குமே வெத்தலை போடாத கடையாக ஏறி போய் தேடி போட்டான். அவர் அன்றைக்கி நேராக கடைக்கு நல்ல புது வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஏன்னாக்க இதுகள்லாம் அதான் ஒருத்தனை கஷ்டம் வரைச்சே இதே போல் நல்லவர்கள் இவருக்கு யாராக இருந்தாலும் அதை கஷ்டப்படக்கூடாது, சம்சாரிகள் கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு பார்க்க முடியலன்னு சொன்னாராம். அடுத்த உபதேச ரத்தன மாலையில் 68ஆம் பாசுரத்தில் நாத்திகரும் நற்கலைய நன்னிறு செய்கிற ஆத்திகரும் நாத்திகருமாக இருப்பார் ஓர்து நெஞ்சே முன்னவரும் பின்னவரும் மூர்கிறனை விட்டு நடுவில் சொன்னவரை நாளும் தொடர் என்று இந்த பாசுரம். நாஸ்திகன்னா வாதம் பெருமாளே கிடையாது இது நான் தான் எல்லாம், நீ எதுக்கு நான் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போகணும், அங்கே என்ன இருக்குது அப்படின்னு இருக்கிறது. உயர்ந்த சாஸ்திரங்களில் சன்மார்க்கத்தில் படித்த ஆஸ்தியர்களும் நல்ல வேதத்தின் விண்ணப்பங்கள்லாம் சேர்ந்து அருள் செயல் கேட்டு உபன்யாசம் காலக்ஷேபங்கள்லாம் கேட்டு மனசை திடப்படுத்தி நல்ல பெருமாள் பக்தியாக இருக்கிற ஆஸ்திகர்கள். ஒரு ஆஸ்திகர்னு குரூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப் மட்டமான குரூப். அது என்ன, அது எப்படின்னாக்க, ஒரு நாஸ்திகர்னால் கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் கோயிலுக்கு போக மாட்டான், விதண்டாவாதம், பெருமாள் கிடையாது, இப்போ நான் இது பண்ணணுன்ட்டு. அடுத்தது சன்மார்க்கத்தை ஆஸ்திகர்கள், தெரிஞ்சுள்ள ஆஸ்திகர்னா என்ன, வெளி உலகத்தில் ஆஸ்திகர் போல் வேஷம் போண்டு உள் மனசில் அந்த நாஸ்திக எண்ணம் ஒன்று இருக்கான் இல்லையா, அவன் தான் ஆஸ்திகர் நாஸ்திகர் ரெண்டும் சேர்ந்த கலவை. இப்பேற்பட்ட சொல்கிற நடிச்சொன்னவரே நாளும் தொடர். நாஸ்திகரையும் விட்டு அவரையும் விட்டு நாஸ்திகரையும் விட்டு நடிச்சொன்னவரே நாளும் தொடர்
அப்படின்னு இந்த உபதேசர்த்தமாலே பாசுரம். ஆஸ்திகம்னாக்க ஆஸ்தினோ தர்மசீலஷ என்னும்படி தர்ம அதர்ம சகல பிரதிபாதகமான சகல சாஸ்திரங்களை பிரமாணம் என்று அறிந்து அதற்குள்ள மரியாதையில் இருந்து நின்று மதிக்கணும் பிரமாணங்களை. அப்படியே அதில் உத்தமான சதானுஷ்டானங்களையும் அனுஷ்டித்து கொண்டு போகிற பிரமாணியர்கள் ஆஸ்தியர் என்று அழைக்கப்படுவார்கள். மேலும் கீதாதிகளில் ஓதப்படுகிற உபாயத்தை உபாத்திய வசாய ரூபமான பிரவர்த்தி மார்க்கத்திலே வழிபட்டிருக்கிற ஆஸ்திகர் என்று ஆகும். நடிச்சொன்னதுனாலும் விளைவாக தான் நடிச்சொன்னர், அதாவது ஆஸ்திகர் இந்த சகல இது சாஸ்திரங்களை செய்து கொண்டும் பிரமாணம் இருந்து கொண்டும் பிரமாணப்படி நடக்கிறவர்களும் இவர் தான் ஆஸ்திகர். அதனால் நடிச்சொன்னதினாலும் தொடர் அப்படிங்கிறது இவ்வாறு தொடரணும் அப்படின்னு நாத்திகரும் நன்னறி செய்கிற ஆஸ்திகரும் நாஸ்திகமாக இந்த முதல்ல நாஸ்திகர் ரெண்டும் தூரம் விலைக்கு போட்டு நடிச்சோன்னே நாளும் தொடர் அப்படின்னு இருக்கு. அப்படி சொல்கிறேன். அதில் சொல்லச்ச அடுத்த பாட்டில் நல்ல மனமுன்னு சொன்னை அப்படின்னு அடுத்த பாசுரத்தை வச்சு சொல்லச்ச, நல்ல வாசனையுடைய ஒரு வஸ்துவானது அது அணைந்திருக்கிற பொருள்களுக்கும் அந்த சம்பந்தத்தாலே சமீபத்தாலே பரிமளம் உண்டாகும் என்கிற நியாயப்படி அது ஆகையால் சத்துடைய குணசாலிகளோடு சகவாசம் பண்ணி இருப்பவர்களுக்கு அவர்களின் சம்பந்தத்தாலே நற்குணமே விளைந்திடும். இதில் என்ன தெரியுதுன்னா, அடியார்களோடு இன்றைக்குமே குழாங்கள் குரற்கண் குரமையம் இருந்தவனை குழாங்கள் தன்கு சடகம் வாழ்ந்தது குழாங்களாய் அடியருடன் கூடி நின்றாடுமினே அப்படின்னு ஆழ்வார் பாடுற. எப்போ அடியார் சம்பந்தம் இருக்கணும், பகவத் கோஷ்டியிடம் இன்றைக்கி அன்வயிச்சிருக்கணும். அதனால் நமக்கு நல்லதாக கிடைக்கும். அதனால் அடியார் சத்குண கோஷ்டி சேர வேண்டும். தீய கந்தமில்ல சொன்ன அடுத்தது ஏன்னா தீய கந்தமில்ல சொன்ன துஷ்ட சம்ஹாரம் துஷ்ட சகவாசமுடையவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து இருப்பவர்களுக்கு அந்த துஷ்ட சகவாசமும் துஷ்ட குணங்களும் கெட்ட குணங்களும் வரும். அதனால் அவருக்கு அது என்ன செய்யணும், ஆத்மநாசம் கொடுக்கும், ஆத்மா அழிவிப்பை கொடுக்கும், அழிவையும் விளைவிக்கும். ஆகையால் ஆஸ்திகர் நாஸ்திகர் வெளித்தோற்றத்தில் இவர்கள் ஆகையால் நாஸ்திகரையும் விட்டுவிட்டு நாஸ்திகரை விட்டுவிட்டு ஆஸ்திகரையே அண்டி இருக்க வேண்டும். அதே போல் நல்ல மனமுடைய தொன்னைங்கிற மாதிரி நல்ல ஒரு சகவாசம் நமக்கு என்றைக்குமே இருக்க வேண்டும். அந்த நன்னாதார் முருகலிப்பும் வேண்டாம், இந்த தீய கணவன் தொன்னையும் வேண்டாம், நமக்கு என்ன தீய சகவாசமும் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இதை நான் விளக்க வேண்டும். அதாவது துஷ்ட சகவாசத்தை விளக்க வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்து திருவடியை பற்றி ஒரு பார்ப்போம் இன்றைக்கி. அதாவது நீ சித்தஞ்சிருக்காலே உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்ற மைத்தொன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இட்டப்பறைகொள்வான் அன்னுகாள் கோவிந்தா அப்படிங்கிற. அவர் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் 3 பேர் 7 பேர் 3 பேர் பாடியிருக்கா. அது என்னன்னாக்க, ஒன்று திருப்பல்லாண்டில் பெரியாழ்வார் பாடியிருக்கார், திருப்பாவில் ஆண்டாள் பாடியிருக்கார் 7 பிறவியை, இற்றைக்கும் 7 பிறவிக்கும் அப்படின்ட்டு. அதே நம்மாழ்வார் கேசவன் நமரில் கோவிந்தன் குடக்கூத்தன் பாசுரத்தில் எமரேழ் எழுபிறப்பும் அவர் 7 பிறவியை பாடியிருக்கார். இதில் 3 நிறையா வித்தியாசம் இருக்குது. பெரியாழ்வா பாடின 7 எந்தை தந்தை தந்தை தந்தைத மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி ஒன்று மாதிரி தொடங்கி என் வரையிலும் எங்கள் தாத்தா கொடுத்த தாய் எழு தாத்தா பாட்டா முப்பாட்டா எல்லாம் சேர்ந்துட்டு இப்போ நீ இதை பாடின பாசுரம் எப்படின்னா
நரசிம்மனுக்குடைய நரசிம்மனுக்கு உண்டான பாசுரம். அந்தியம்போதில் அறிவுருவாகி அரியழித்தவனே சாயங்காலம் வந்து அவனை முடிச்சு போட்டு நீ பாட்டில் வந்து எவ்வளோ கலப்பாக வந்திருப்பேன். நீ அவனும் பெரிய குண்டு கட்டாக இருப்பான். எவ்வளோ உனக்கு அந்த அலுப்பு தீர நானும் என் 7 குலத்தார் தந்தை மூத்த 10 பேரும் இங்கே முன்னாடி வந்து நின்று 7 தலைமுறைக்கும் உன்னை நாங்கள் மங்களாசாசனம் செய்கின்றோம் அப்படின்ட்டு சொல்கிறா. இப்போ திருப்பல்லாண்டில் திருப்பாதில் என்ன சொல்கிறா, அந்த அவங்க சொன்ன 7 பிறப்பு என்ன அதை பார்ப்போம். சித்தஞ்சிராலை வந்தோம் இற்றைக்கும் 7 பிறவுக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கிறது என்னன்னாக்க, இதை பாருப்பா, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் போன பறகொண்டு அதை கொண்டு கொடுக்கணும், ஒன்றா எடுத்துன்னு வந்து உள்ளப்பா, எல்லாம் கேட்கவே இல்லை. நான் நீ எவ்வளோ அவதாரம் எடுத்தாலும் பிராட்டிமார்களும் நீ எடுக்கும் பொழுது உன்னோடு கூட அவர்களும் சேர்ந்து அவதாரம் எடுப்பார்கள். கொஞ்சம் பின்னா இருக்கா, பின்னாடி பிறந்திருப்பா, இன்னொரு இடத்துல பிறந்திருப்பா, எங்கேயா பிறந்திருப்பா, எடுப்பார்கள். நாங்களும் நீ எடுக்கும் மற்றும் பிராட்டிமார்கள் எடுக்கும் அவதாரங்கள் தோறும் எங்களை அவதரிப்பித்து எங்கள் கைங்கரியங்களை செய்ய வைத்து எங்களையும் எங்கள் கைங்கரியங்களையும் கைகொள்ள வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது சொன்ன எங்கள் 7 தலைமுறை ஒன்று பாடி மங்களாசாசனம் பண்ணுறோன்னு பெரியாழ்வார். அதை மட்டும் மேலே போயிட்டா எங்கேயோ ஆண்டாள். அவன் என்ன சொல்கிற, 7 பிறவிக்கும் அப்படிங்கிற நீ நான் வந்து நிற்கிற கைங்கரியங்கள்லாம் இது பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும். நீ எப்பெல்லாம் அவதாரம் எடுக்கிறியோ பிராட்டிமார்களோட, அப்போ நாங்களும் அவதாரம் பண்ண விடு. எங்களை சும்மா விட்டு கைகள் விட்டு போயிட்டே இருக்க, 30 பாட்டு முடிய போகிறது நாளைக்கு வங்கக்கடலோட, அப்பாடா நிம்மதி இப்படி உட்காந்துட்டு இருக்காத. நீ எப்பப்பெல்லாம் நீ பிறக்கணும், நான் பிறக்கிற அவதாரம் எடுப்பியோ அது எங்களையும் அவதரிப்பித்து அத்தனையிலையும் நாங்கள் வேண்டப்படும் உன் திருவடிக்கு அதான் கைங்கரியத்தை நாங்கள் செய்ய வேணும். அதான் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள். அது அர்த்தம் இதுதான். உனக்கு திருவடியிட்ட சொல்கிற அர்த்தம் என்னன்னாக்கா, திருவடி எப்படி பொற்றாமரையே போற்றும் நாங்கள் கேட்கக்கூடிய பொருள் என்னன்னாக்கா, அடியை போட்ட பொருள் என்னன்னாக்கா பிடித்துக்கிட்டு கேட்கும் பொருள். நீ எப்பொழுதெல்லாம் அவதாரம் எடுக்கின்றையோ அந்த அவதாரங்களை நாங்களும் அன்வயிக்க வேணும், நாங்களும் பிறக்க வேண்டும், எங்கள் கைங்கிறதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு நீ கிருபை செய்ய வேண்டும்னு ஆண்டாள் பாடுறா. அப்புறம் திருவாய்மொழி 2:7-4, அதாவது 2ஆம் பத்து 4ஆம் பாகத்தில் கேசவந்தமர், இது பெரிய வாதனம். எப்போ பார்த்தாலும் எல்லாருமே வியாக்கியானகர்த்தாலாம் கேசவந்தமர், எம்மா வீடு, பயிரும் சுடரமூர்த்தி, நிலமால் கிழமை அதெல்லாம் சொல்லுவாள். எடுக்காமல் தொடாமையே அதெல்லாம் சொல்ல முடியாத ஆளால். கோவிந்தன் கொடக்கூத்தன் என்ற இடத்துல இவர் ஒரு 7 பிறப்பு சொல்கிறார். எமரேல் 7 பிறப்பும் மிருதன்மையும் ஆக்கினான் வல்லநம்பிரான் விட்டுவே அப்படிங்கிறார். எமரேல் 7 பிறப்பும் என்றது என்னது? கீழே 7 பிறப்பு, மேலே 7 பிறப்பு. என் பாவங்களை தீநீர் தூசாகமடி செய்ததோடு அல்லாமல் முன்ஜென்மம் 7 பிறப்பு, நடுவுக்கு வரப்பாடு ஜென்மம் மேல் 7 பிறப்பும் முடிஞ்ச ஜென்மங்களும், வரப்பாடு ஜென்மை கீழ் 7 பிறப்பும் என் பாவங்களை தீனில் தூசாகமடி செய்தாயே, நான் அதுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் உனக்கு? அது என்னவே இங்கே 7 பிறப்பும் மேவுதன்மையும் ஆக்கினான் வல்லநம்பிரான் விட்டுவே அப்படிங்கிறார். அப்படிங்கச்ச அதை மட்டும் நான் செஞ்சேன். எனக்கு இதோட ஒரு பெரிய பேருபகாரம் ஒன்று செஞ்சேன். எனக்கு அது எப்படி நான் சிலாகிப்பேன் ஒன்று வச்சுட்டேன் அப்படிங்கச்ச, அப்படி பெருமாளுக்கே நல்லா எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு விட்டோமோ அப்படின்ட்டு மூஞ்சியை பார்த்தார் வாழ்வார் திருமுகத்தை. என்னப்பா என்ன செல்வர் என்ன விஷயம் எனக்கு செஞ்ச எல்லாம் அதோடு இல்லாமல் என்னை சேர்ந்த அனைவரின் பாவந்தன்னையும் போக்கி அவர்களையும் அவர்கள் செய்த பாவங்களையும் தீயிலும் தூசாம் செப்பேரும் ஆண்டாள் பாடின மாதிரி பாவங்களை போக்கி அனைவரும் ரட்சித்தருளினாயே. என்ன எவ்வளோ எவ்வளோ அருமையான செஞ்சிருக்க, எவ்வளோ செஞ்சிருக்கே நீ அப்படின்ட்டு திருவாய்மொழியில்
நம்மாழ்வார் பாடுறார். இந்த திருப்பல்லாண்டு இமழேர் எழுபிறப்பம் 3 பேரும் 3 தினசாக பாடியிருக்கான். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தா சந்தோஷம். எப்படி ஒரு எழுபிறப்பில் ஒருத்தர் எழுபிறப்பு அப்பா தந்த பாட்டங்களோ இன்னைக்கு மங்களாசாசனம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். இன்னுத்தி இவன் என்ன செய்கிறான்னா, எவ்வளோ நீ ஜென்மம் எடுத்தாலும் நானும் பிறப்பேன், எவ்வளோ அவதாரத்தை நானும் பிறக்கணும், அதுக்குன்னே கிருபை பண்ணுங்கிறான். அவர் கிருபையெல்லாம் பிறக்க முடியாது இல்லையா? அதனால் அடுத்த நம்மாழ்வார பாரு, நீ என்ன என் பாவத்தை போக்கிட்டு அதோடு எடுத்துட்டுருக்கலாம். எஸ் இப்போ ஏதோ மேட்ரிஸ் ஓவர்னு அப்படி இல்லை. அவனுக்கு நீ என்ன சொந்தக்கார கூட ஒரு அத்தனை பேரும் பாவத்தை நீக்கின பற்றி என்னை சேர்ந்தவர்களுக்கு அது என்ன எப்பேற்பட்ட பெரிய செயல் அப்படின்னு சொல்கிறார் நம்மாழ்வார். அப்புறம் நாம் திருவடி பக்கம் சிரம் திருப்பினால் எம்பெருமான வழிபட ஸ்ரத்தை ஏற்படும் என்று பார்த்தோம். திருவடிகள் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாமே. எம்பெருமானின் திருவடிகளுக்கு காந்தம் போல் ஈர்ப்பு சக்தி உண்டு. ஒரு முறை பார்த்தால் மீண்டும் மீண்டும் பலமுறை பார்க்க வேணுமா? அப்போ பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். திருவடியை நாராயணனை கேசவனை பரஞ்சுடரை என்ன பார்க்கணும் தோன்றும். திருவடிகளின் பெருமையை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனுபவத்தை கொஞ்சம் அனுபவம் பெருசாக நம்மளால் செய்கிறதுக்கு நேரமும் கிடையாது, அந்த அளவுக்கு ஞானமும் கிடையாது விமர்சனத்தெல்லாம் போல். அதில் கீதை என்ன சொல்கிறதுனாக்க, கண்ணன் கீதையில் சொல்கிறான், அர்ஜுனா என் திருவிடைகளை தஞ்சம் என்று நீ சரண் அடைந்து விட்டாய். உன் அனைத்து பெரிய பாவங்களும் தீயிட்ட பஞ்சு போல் இருந்து விட்ட தீயினல் தூசாகும். என்ன தீயினல் ஆண்டாளை ஞாபகம் வச்சுக்கணும். தீயினல் தூசாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அனைத்து பெரிய பாவங்களும் தீயிட்ட பஞ்சு போல் இருந்து விட்டது. நீ எப்பொழுதும் இனி எப்பொழுதும் உன்னை எந்த பாவமும் அடையாது அப்படிங்கிற கண்ணன். என்ன திருவடி அடைஞ்சிட்டப்பா நீயே சொன்ன அப்படின்னு அப்படி சொன்னோம். உனக்கு முன்னாடி பயந்துட்டே சேகப்பட்ட பாவம் செஞ்சுருக்கேன்ட்டு நீ பயப்பட அத்தனை பாவம் நெருப்பில் போட்ட பஞ்சு போல் ஆகிடுத்து போயிடுத்துக்கா. சரி இது இவ்வளோ செஞ்சு அது ஆகிடுத்து, எனக்கு நாளைக்கு செய்யப்படுறேன் ஒரு பாவம் செய்கிறேன்னு வச்சுக்கோ. என்ன செய்வேன் நீ? இன்னும் பாவம் செய்ய மாட்டேன். எப்போ உணர்ந்துட்டியோ அப்படி செஞ்சாலும் செய்யக்கூடாது, மனசு வராது. ஏன்னா அத்தனை பாவின் திருவிடை யார் சரணடைந்து விட்டார்களோ அவர் எந்த பாவமும் செய்யறதுக்கு கூசுவார்கள், பயப்படுவார்கள். இனி அவன் பாவமே செய்ய மாட்டார்கள். ஆகையினால் என் திருவிடை அடைந்து விட்டாய், அதனால் உன் பாவத்தெல்லாம் போக்கடிச்சிட்டோம் ஒரே அடியாக. இனி பாவம் கண்டிப்பாக என்ன பாவமும் எந்த ஜனத்தில் வராது அப்படிங்கிறாராம். அடுத்தது ஸ்ரீராமாயணம் சுந்தரகாண்டம். அருமையான பாட்டு. மாசர சோதின்னு ஒரு 10 பதிகம் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் 5ஆம் பத்து 3ஆம் திருமொழி 7ஆம் பாசுரத்தில் திருவடியின் பெருமையை சீதா பிராட்டி கூறுவது. சீதா பிராட்டி என்ன சொல்கிறாங்கன்னாக்க, பெருமாளை தன் தலையால் வணங்கினதாக சொல்ல இந்த பாசுரம் திருவடியில் அனுமாரே தலையால் வணங்கின ஆங்கலோ அப்படின்னு இந்த பாசுரம் வரும். அப்படி வரைச்ச பெரிய பிராட்டி என்ன சொல்ல கோரினாக்க, இது இங்கே ஒரு ரகசிய அர்த்தம் பெரியோர் அருளை செய்வதுண்டு. பெருமாள் இந்த காட்டுக்கு போகும்போது இன்னத்தில் சந்தேகம் வரும், எல்லார் தலைவி தலைவனை வணங்கலாமா அப்படின்னு வரும். என்ன அவன் என்ன சொல்கிறா, அப்போ ரகசியம் அது பிராட்டி அவன் ஒரு ஆச்சாரியன் மூலம் பெருமாள் அடையிறது. அனுமான் எல்லாம் ஆச்சாரிய ரூபத்தில் இருந்திருக்கான். அதனால் தலையில் வணங்கும் வாங்கலோ அப்படின்னுவா. இங்கே ரகசியார்த்தம் பெரியோர்களை செய்வதுண்டு. என்ன செய்வான்னா, பெருமாள் காட்டுக்கு புறப்படும் போது பாதையும் கூட வந்தது, சீதாயும் கூட வந்தாள். பாதுகை பெருமாளை பிரிந்து வடக்கே பரதனுடன் சென்றது. பிராட்டியோ அதற்கு பிறகு பெருமாளை பிரிந்து தெற்கே செல்ல நேர்ந்தது. பெருமாளை கூட வந்த சாமியும் ஒன்று, பெருமாளை விட்டு பிரிஞ்சது அப்படிங்கிற விஷயத்தில் 2 பேரும் ஒன்று தான். அவன் பாதை கொஞ்சம் முன்னாடி போச்சு, இது கொஞ்சம் பின்னாடி போனோம், அவ்வளோதான் வித்தியாசம். இது 2 பேருக்கு ஒத்து இருக்கும் பொழுது அந்த பாதகம் மட்டும் எவ்வளோ ராஜ்யாபிஷேகம் நந்தி கிராமத்தில் பரதன் நந்தி கிராமத்தில்
பாதையை வச்சு அவளை அபிஷேகம் பண்ணி இது பண்ணின்னு இருக்கான். அந்த பெற்ற பிறந்த இந்த செல்வ சிறப்பை அனுபவித்து கொண்டிருக்கிறது. நானும் 700 ராட்சசிகளிடையே கிடந்து பலவை வருத்தங்களும் பட நேர்ந்து கொண்டிருக்கிறது என்று பிராட்டி ஆலோசித்து பார்த்தார். பாதுகை பரமானந்தத்தில் இருக்கவும் நாம் பெரிய ஆபத்தில் விழுந்து கிடக்கவும் என்ன காரணம் இது என்று இதற்கு பெருமாளுடைய திருவடி சம்பந்தமே காரணம். இந்த திருவடி சம்பந்தம் பெற்ற பாக்கியம் பாதுகைக்கு இருந்ததினால் அது சிறப்பு பெற்றது. என் தந்தையோ ஜனகன் ராஜம் கையை பிடிச்சி பத்னியை கையை ராமனை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்ச பாணியம் கிரணேஸ்வ பாணிகா என்கிற தந்தையின் கட்டளைப்படி ராமனின் கையை நான் பிடிக்க நேர்ந்ததினால் பாதுகைக்கு உண்டான சிறப்பு நமக்கு வாய்க்கவில்லை. இதுவரையில் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெறாத குறைதீர இன்று ஆச்சாரமுகமென அதனை பெற்றிடுவோம் என்று கருதியே சிரசா சாபிவாத என்று சொல்லி அனுப்பினார் என்று பெரியோர்கள் ஒருவர். அதாவது தலையில் வணங்கும் வாங்குவோங்கிற வார்த்தை சிரசா சாபிதாய அப்படின்ட்டு ஆச்சாரியமுகமாக அனுமனை முன்னாடி நிற்க வச்சு அவன் மூலமாக தலையில் பெருமாளை திருவடியை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா பிராட்டி. அர்த்தம் ஈட்டிலும் இதுதான் பிரணய ரோஷம், இது தலையெடுத்த சொல்லுகிற வார்த்தையோ என்று தொடங்கியுள்ள ஸ்ரீசுக்திகளிலும் உறைந்திருக்கும். நம்மாழ்வார் நம்மாழ்வார்லாம் திருவடியை சொல்ல முடியாத நம்மாழ்வார் உலகமுண்ட பெருவாயால் அடுக்கி அமர்ந்து புகுந்து இதை பார்த்தோம், மறுபடியும் பார்த்தா தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னாக்க ஒரு நல்ல விஷயத்தை ஒன்றுக்கு 2 தடவை ரிப்பீட் பண்ணாக்க நல்ல விஷயம்தான் தவிர நல்ல மனம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்க வேண்டியதான் சொன்னோம் இல்லையா. அதே போல் நல்ல விஷயத்தை சொல்கிறது தப்பே கிடையாது, 2வது சொன்னாலும். எம்பெருமானின் ஒருகை திருவடியை காட்டி கொண்டிருக்கும். உதாரணம் திருவல்லிக்கேணி கீதாச்சாரியன், திருப்பதி ஸ்ரீனிவாசர், உப்பிலியப்பன் தன் ஒரு கையால் தன் திருவடியை காட்டியிருப்பதை பார்க்கலாம். இதற்கு அர்த்தம் அடியார்களே என்னுடைய திருவடிகளை தஞ்சம் என்று இருங்கோள், அதன் கீழ் அமர்ந்து வாழ்ந்து உயிர்ந்து போங்கோள் அப்படின்னு அர்த்தமாக. அதுக்கு அடுத்த பாட்டு 10 பாட்டு சகட்டு மணிக்கு விளையாடுவது நம்மாழ்வார் மாலை நன்னி திருக்கணபுரம் பாசுரம். மாலை நன்னி தொழுதெழும அதில் முதல் பாட்டில் திருக்கண்ணபுரத்தில் இருப்பவனும் ஜலத்தின் மீது பிரளயங்காலத்தில் ஆளிலில் கண் வளர்த்தரு அருள்பவனும் வருமான சர்வேஸ்வரனை அடைந்து அவனது உபயபாதம் என்றழைக்கப்படும் இணையடிகளையும் இரவும் பகலும் தாமரை பூக்களை சமர்ப்பித்து அன்பர்களே உங்கள் பாவம் தொலையும்படி வணங்கி உஜ்ஜீங்கோள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாசுரம் 5 சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் அப்படிங்கிற பாசுரத்தில் பக்தியோகத்தால் அவனை ஆசிரியக்க அதிகாரிகள் இல்லாமல் தன் திருவடிகளை உபாயமாக பற்றினவர்களுக்கு எம்பெருமான் எல்லா வகையிலும் ரட்சகனாய் இந்த சரீரம் விட்டு நீங்கின அவர்களை இந்த பிறப்பிறப்பு நீக்கி திருநாட்டிலே கொண்டு போய் வைத்தருள்வான். இந்த 10 பாசுரங்களுக்கு இந்த பாசுரமே உயிர் நாடியாக இருக்கும். ஆழ்வீர் உமக்கு மரணமானால் வைகுந்தம் கொடுக்க கடவேன் என்று எம்பெருமான் அருளி செய்ததையே மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று பாடியுள்ளார். அடுத்தது 6வது பாசுரத்தில் அன்பனாகும் தனதால் அடைந்தார்க்கிழங்கிற பாசுரம் தனதால் அடைந்தார்களுக்கெல்லாம் அன்பனாகும் அனாலோசித்த விசேஷாசேஷ லோகசரண்ய என்று எம்பெருமானார் அருளிச்சதை இங்கே நாம் அனுசந்திக்க வேணும். தனது திருவடிகளை அடைந்தவர்களில் இவன் இப்பேற்பட்டவன், இவர் நமக்கு இனியவர், இன்னார் இனியார் என்று பாகுபாடு பார்க்காமல் உத்தமர்களுக்கும் சண்டாளர்களுக்கும் வசிஷ்ட சண்டாளர் அப்படி சொல்லக்கூடிய வார்த்தை உத்தமர்னு வசிஷ்ட சண்டாளர்கள், உத்தமர்களுக்கும் உத்தமர்கள் வசிஷ்ட, சண்டாளர்கள் எல்லோரும் சமமாக பிரியம் வைத்திருப்பவன் எம்பெருமான். உதாரணம் அரசகுலத்தில் பிறந்த பிரகலாதாழ்வான் இவன் பேரில் வைத்து அன்பன் வைத்து அவன் தீங்கழித்து அவன் தந்தையை கொன்றான். அதாவது நரசிம்ம அவதாரத்தில் இவன் மேலே அன்பு வைச்சான் இல்லையா, அசுகுலத்தில் பிறந்தான்னாலும்
இவன் அனுபவிச்ச நம்பிக்கையோடு இருந்தான் பிரகலாதன். இதான் அதை பெரியாழ்வார்னு அந்த பாட்டை சொல்லச்ச எந்த சொல்லச்ச நரசிம்மாவதாரத்தை சொல்கிற பிரகலாதனை கொண்டனி அந்த கலப்பை தீரணும், அதுக்காக இங்கே 7 தலைவரும் கூட கூட்டமான இப்போ மங்களாசாசனம் பண்ணுறார். இந்த பாசுரத்தில் அன்மனா விசேஷ அன்மனாகம் தனதால் அடைந்தார்க்கனால நம்மாழ்வார் ஒரு உதாரணம் அமைச்ச அசுரகுலத்தில் பிறந்தாலும் பிரகலாத ஆழ்வார் இவன் பேர் வைத்த அன்பை நினைத்து அவனுக்கு தீங்கிழைத்து அவன் தந்தையை கொன்றானான் எம்பெருமான். பாசுரம் 8 அதில் பார்க்கல அணியனாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் அணியனாம். எம்பெருமான் திருவடிகளை அடைவது 2 விதம். ஒன்று, தனக்கு வேண்டிய பலனை உத்தேசித்து அதற்கு சாதனமாக இவன் திருவடிகளை ஆசிரியத்தல். 2வது, பலனும் இதுவே உபாயமும் இதுவே. நாம் அடைய வேண்டிய பலன் அவன் திருவடி நிழலே, அது அடைவிக்கும் சாதனம், அதாவது சாதன வழி உபாயம் என்று ஆசிரியப்பது. எவ்வாறு ஆசிரியர்களோடு இங்கு தனதால் அடைந்தார்கள் என்பதால் அறியப்படுவார்கள். தன் திருவடிகளையே பிராப்பியமாக பற்றினர் எல்லாருடையவும் என்று 6000 படியில் கூறப்பட்டுள்ளது. அதாவது உன்னை திருவடி பலன் மீது உபாயம் இதுவே, நாம் அடைய வேண்டிய பலன் அவன் திருவடி நிழலே, அதாவது அடைவிக்கும் சாதன வழியும் அவனே என்று ஆசிரியப்பது. இவ்வாறு ஆசிரியப்பவர்களே தனதால் அடைந்தார் என்பதனால் அறியப்படுகிறார்கள். இந்த பாசுரத்தில் தன் திருவடிகளையே பிராபியமாக பற்றின எல்லாருடையவும் என்று 6000 படியில் கூறப்பட்டுள்ளது. அப்பேற்பட்டவர்களுக்கு அணியன் சுலபனாவான் என்று சுலபனாகச் செய்வது என்னவென்றால் பிணியம் சாரா பிறவி கிடத்தாளுமா, துக்கங்களையும் அதற்கு காரணமான சம்சாரத்தையும் போக்கி அவர்களை அடிமை கொள்வான், பரம பிராப்தி கொடுப்பான். பாசுரம் 9 பாதம்னாலும் பணியத்தனிமைங்கிறது இந்த பாசுரத்தில் பிறருக்கு உபதேசம் செய்துவிட்டு அவரை ஆசிரியத்தை குறை தெரிந்தபடியே பேசுகிறார். அவனது திருவடிகளை ஆசிரியக்கவே அனாதிகாலமாக சேர்ந்திருந்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும். இனிமேல் நம்மிடம் புதிதாக பாவம் சேராது சொன்னார்னு அர்ஜுனன்ட்ட. அப்பா செஞ்ச பாவம் சரணடைஞ்சுட்ட இன்னொன்று பாவமே வராதரா அப்படின்ட்டு. அது இது என்னுடையது அனுபவத்தாலே நான் குறைந்து இருந்தேனாகையாலே நீங்களும் குறைந்து பெற வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று ஆழ்வார் அவன் திருவடிகளே உபயமாக பற்றி மரணமடைந்தபின் அவன் திருவடி நிழலில் இளைப்பாறு உபதேசிக்கிறாள். ஆண்டாள் வாழு திருநாமத்தில் வேதபிரான் பட்டு அருள் செய்தவை கோதை பிறந்த ஊர். அதில் வேதம் அனைத்துக்கும் வித்து என்ற ஆண்டோர்கள் வாக்கு. இதை காட்டுகிறது என்றால் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும். பரமநடியை பற்றினால் பஞ்சமா பாதகங்கள் அதாவது பாவங்கள் நலிந்து உருத்தெரியாமல் போய்விடும். ஆகவே நாம் பற்ற வேண்டியது என்ன? எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணன் திருவடி ஒன்றையே, திருவடி இணையடிகளே என்கிறார். அடுத்தது திருப்பாணாழ்வார். அவர் ரொம்ப 10 பாட்டு தான் பாடியிருக்கார். அவர் கண்ணிலேருந்து கண்ணு, தலை, சிரசு, மார்பு, கண்ணு, வாய், உதரம், மார்பு, இடுப்பு, உதரம், ஆடைகள், அப்படி பாடல. அவர் இது பாதார கேசமாக தான் நீங்கள் பெருமாள் அனுபவிக்கணும் எல்லாருமே. திரு கமலபாதம் கண்ணிலுள்ளன்னு ஒக்கின்றதே அப்படிங்கிற அவர். அதாவது அவர் திருவடி முதல் திருக்கண்களை பாடினார். அரங்கனின் அழகிய தாமரை போன்ற திருவடிகள் தானாகவே கண்ணுள்ளே புகுந்து விட்டது என்று இது முதலில் திருவடியை பாடினால் திருவடிக்கு உண்டான பேற்றம். திருவடியைத்தான் நம்ம என்ன பட்டணும். கோயிலில் போனால் ஸ்ட்ரைட்டாக போய் எனக்கு பெருமாள் என்று கண்ணை திருவடியில் இருந்தால் பாதாதி கேசமாக பெருமாளை சேவிக்கணும். அப்புறம் நிகமாந்த தேசிகன் பாதுகாசாஸ்திரம் என்ற நூலில் பிரஸ்தாவ பத்தின்னு ஒன்று இருக்குது. முதல் பத்தி அதில் ஸ்லோகம் 1 சந்த ஸ்ரீரங்க பிருத்திவி சரணாந்தாரண சேகரா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவா என்று அர்த்தம் என்னன்னாக்க ஸ்ரீரங்கநாச்சியாரின் நாயகனான ஸ்ரீரங்கநாதனின் மென்மையான திருவடிகளை எப்பொழுதும் பாதுகாக்கும் அவருடைய பாதுகைகளை சிலர் தங்கள் தலையின் மீது ஆபரணம் போன்று அலங்காரமாக ஏற்கின்றனர்.
அப்போது அனைத்து உலகங்களையும் காத்து நிற்கும் மென்மையான தாமரை போன்ற சிவந்த திருவடிகளின் தூசிகள் அவர்களின் தலையில் மீது படுகின்றன.